வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாருடைய குறைகளையும் தீர்த்து எல்லாருடைய திருமண வாழ்க்கையையும் சிறப்பாக நடத்தி எல்லாருக்கும் குழந்தை வரம் கொண்டு இருக்கிறான் என்று இது உண்மையாக சத்தியமாக என் அப்பன் முருகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்த சஷ்டி கந்தனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து மதுரை, திருச்செந்தூர், வள்ளியூர், வடக்கன்குளம் பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பஜனை குழு மூலமாக பக்தர்களுக்கு நாங்கள் கூறுவது என்னவென்றால், முருகனுடைய பக்தியிலே விரதம் இருப்பது ஒரு முறை, பஜனை பாடுவது என்பது ஒரு முறை. இந்த பஜனை மூலமாக பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கிறார் முருகன். விரதம் இருக்கின்ற பக்தர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கிறது. குழந்தை வரம் கிடைக்கிறது. அந்த சஷ்டி விரதம் நோன்பு இருக்கின்றவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறது. வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. பல்வேறு திருமணம் முடியாத பெண்களுக்கு திருமணம் முடிகிறது. ஆண்பெண் திருமணம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தது. அதை முருகன் அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார். அதனால தான் உலகத்திலிருந்து பல்வேறு பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் திருச்செந்தூருக்கு. குழந்தை வரம் வேண்டி பார்த்தீங்கன்னா இந்த முருகனை வேண்டி விரதம் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கிறது. சட்டியில் இருந்தால், அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதுபோல சஷ்டியில் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கிறது. அது பல்வேறு நோக்கங்களுக்காக பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் இடம் திருச்செந்தூர். எப்படி சூரனை முருகன் சம்ஹாரம் பண்ணினாரோ, 6 நாள் விரதம் இருந்து சம்ஹாரம் பண்ணினாரோ, அதன் பின்புதான் நமக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைத்தது, பக்தர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அதனால் அந்த அடிப்படையில் நாம் விரதம் இருந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே தான் பஜனை பாடுகிறோம். அந்த அடிப்படையில் நமக்கு வெற்றி தருகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பேர் முத்தமிழ் செல்வி. நான் ராஜபாளையத்திலேருந்து வந்துட்டு இருக்கேன். நாங்கள் தொடர்ந்து இந்த பஜனை குழுவில் நாங்கள் கூடவே பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேட்ட வரங்கள் அவர் எங்களுக்கு கொடுக்குறாரு. நாங்கள் நல்ல முறையில் இருக்கிறோம். சஷ்டி விரதம் விடாமல் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, அந்த சாமிக்கு, சஷ்டி விரதனுக்கு, முருகனுக்கு, அந்த சாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பேரு மீனாட்சி. மதுரையிலிருந்து வர்றோம். இந்த பஜனை குழுக்களை கலந்து எல்லா மக்களுக்கு நன்மை செய்யணும்ன்ட்டு எல்லாரும் உற்சவம் பண்ணணும்ன்றது எங்களோட நோக்கம். அதுபோல யாரும் எந்த குறை இல்லாமல் ஆண்டாண்டு எந்த முறை தீபாவளின்னு தெரிசி பார்க்காம ஓடியாந்துருவோம். எங்கள் முருகன் அருளாக நாங்கள் மெம்மேலா தைரியமாகவும் ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது இந்த ஆறுவடை அப்பன் முருகன் காட்டிய கதம்பை நல்லபடியாக நாங்கள் சேர் பண்ணி இந்த குழு மக்கள் பக்தர்கள் நிறைய வரணும்னு நாங்களுக்கு ஆவலோடு எதிர்பார்க்குறோம். ஏன் முருகன். நான் எசுராமணி வாரோம். நான் 30 வருஷமா வாரேன். எல்லாத்துக்கும் குழந்தை வரம் கொடுத்துருக்காரு, எனக்கும் கொடுத்துருக்காரு. என் பிள்ளைய குட்டிய நல்ல சுகமா இருக்கும். நான் மங்களாரியம் முடியுது. வருஷத்துக்கு ஒன்று நடத்துவார் முருகன். எங்க திருநெல்வேலி பக்கம் கரையிருப்பு. நாங்க இந்த பஜனை குழுவில் 58வது வருஷம் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். நாங்க எல்லோரும் ஒன்று போல் சேர்ந்து எப்போதும் முருகா 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 என்று நினைச்சு நாங்கள் வெற்றி பெற்று இருக்கோம். எங்கள் வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையை வெற்றி தரும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடியிலிருந்து MK வேணுகோபால் பேசுகிறேன். திருச்செந்தூர் கடற்கரையிலே அமைந்துள்ளதால் அனைத்து தலங்களும் விட சிறப்பான ஒன்று. அடுத்து எல்லா தலங்களிலும் ஏறி போய் கும்பிடக்கூடிய நிலைதான். திருச்செந்தூர் மட்டும் இறங்கி போய் சாமி கும்பிடுற இடம். அதனால கடல் அமைந்த ஒரு இடம் திருச்செந்தூர் மட்டும்தான். திருச்செந்தூரிலே வேண்டுவோருக்கு வேண்டிய வரம் கண்டிப்பாக கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை அனுபவம். வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, சண்முகநாதனுக்கு, திருப்பழனி முருகனுக்கு, திருப்பழனி முருகனுக்கு, சுவாமிநாதனுக்கு, சுவாமிநாதனுக்கு,
திருத்தணிகை பாலனுக்கு, திருத்தணிகை பாலனுக்கு, சோழமலை கிழவனுக்கு, சோழமலை கிழவனுக்கு, குன்றுதோறாடும் குமரனுக்கு, பத்துமலை முருகனுக்கு, பவளமலை முருகனுக்கு, பச்சைமலை முருகனுக்கு, சிவா பாலனுக்கு, சிவா பாலனுக்கு, பச்சைமயில் வாகனனுக்கு, சேவர் கொடியோனுக்கு, சேவர் கொடியோனுக்கு, முருகனுக்கு, அழகனுக்கு, வேலனுக்கு, பாலனுக்கு, சிவா பாலனுக்கு, பச்சைமயில் வாகனனுக்கு, சேவர் கொடியோனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, பாலனுக்கு, முருகனுக்கு, அழகனுக்கு, வேலனுக்கு, கந்தனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.